ஹஸ்ரத் காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய நேரத்தில் பிரயாணத்தில் இருந்து திரும்புவது நடைமுறையாக இருந்தது. வந்த பிறகு முதலாவதாக பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு மஸ்ஜிதிலேயே அமர்ந்து கொள்வார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிலிருந்தோ ஹஜ்ஜிலிருந்தோ உம்ராவிலிருந்தோ திரும்பி வந்தால் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் 3 முறை தக்பீர் சொல்வார்கள். அதற்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ஷாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன சதகல்லாஹு அதஹு வ நசரஹு வ அபதஹு வ ஹஜமல் அஹசாப வஹதஹு. அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையாளனும் இல்லை. ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, அனைத்து புகழும் அவனுக்கே உரியது. அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன். நாங்கள் திரும்பக்கூடியவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், இபாதத் செய்யக்கூடியவர்கள், சஸ்தா செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய அல்லாஹ்வை புகழக்கூடியவர்கள். அல்லாஹு தாலா தனது வாக்குறுதியை உண்மையாக்கிவிட்டான். தன் அடியாருக்கு உதவி செய்தான். அவன் தனித்தவனாக எதிரிகளை தோற்கடித்தான் என்று கூறுவார்கள்.